योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार. ஜெய குருராயா. முதல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்த நமது பகவான் யோகிராம் சரத்குமாருக்கு எனது பணிவு கலந்த நமஸ்காரங்களுடன் கூடிய பிரார்த்தனைகளுடன் கூடிய நன்றிகள். பகவானின் இந்த விஷயத்தில் பகவானின் கருவிகளாக செயல்பட்ட திரு குமாரமூர்த்தி, திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் எனது நன்றிகள். ஆக்சுவலாக இந்த பகவான் ஒரு மகா பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் ஒரு துளி தான் நான் பண்ணினது. நான் இப்போ சொல்ல போகிறது துளியிலையும் துளி தான். முதல்ல 70s பகவானை பற்றி யாருக்கும் தெரியாது. 70s பகவான் புக்கு எழுதலை, பகவானை பற்றியும் புக்கு கிடையாது, பகவான் எந்த பிரசங்கமும் பண்ணலை. ஆனால் வெஸ்டர்னர்ஸ் எல்லாரும் பகவானை தேடி வராங்க. எப்படி இது சாத்தியமாயிற்று அப்படின்னா, வெஸ்டர்னர்ஸ் இங்கே வரும்போது வாய்மொழியாக இந்த மாதிரி பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய திறன், மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒருவர், பிச்சைக்காரன் மாதிரி தோற்றத்தில் பழைய நியூஸ் பேப்பர்ஸோட கும்பலுக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு ஒருவர் இருக்கார். அவர் இந்த பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர்ன்ற ஒரு பேர் வெஸ்டர்னர்ஸ்க்கு நடுவில் இது பரவுது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த புக்கை எழுதினது ஒரு வெஸ்டர்ன் லேடி. நான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண புக்கை கடவுள் மட்டுமே, ஒன்லி காடை எழுதினது ஒரு வெஸ்டர்ன் லேடி. அதனால சொல்கிறேன். ஸோ 70s இப்போ நம்ம பகவானை பார்க்க போகணும் அப்படின்னாக்க ஸ்ட்ரைட்டாக திருவண்ணாமலை போவோம். எங்கே இருக்குது இடம் தெரியாதவங்க, ரமணாசிரமா, அங்கேருந்து இப்படி கட் பண்ணுங்க, அப்படி போனால் ஆசிரம் போயிடலாம். ஸோ வி கேன் ஈஸிலி கோ தேர். ஆனால் அப்போ கிடையாது. பகவானுக்கு ஒரு பிளேஸ் கிடையாது. அப்போ பகவான் புன்னை மரத்தடியில் இருக்கலாம், கோவில் வளாகத்தில் இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அவங்க அவரை தேடின்னு லீலசோவிக் அவர்லாம் 2 நாள் சைக்கிளில் ஃபுல்லாக சுற்றிருக்கார். பகவானை தேடி தேடி எந்த இடத்துல இருப்பாருன்னு தேடி தேடி பார்த்து அவர் கூட இருந்து அவரோட சக்தியை, அவரோட ஆற்றலை, அவரோட பவரை எல்லாரும் புரிஞ்சுண்டு வெஸ்டர்னர்ஸ் நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்களும் வந்தாங்க நிறையா புக்ஸில். ஆனால் முதல்ல எழுதினது வெஸ்டர்ன் பீப்புள் தான். அவரை பற்றி புக்ஸ்லாம் எழுதினாங்க. அருமையான ஒரு புத்தகம். இதை சும்மா 2 வரி அப்படி படிச்சுட்டு அந்த மாதிரி இல்லை. இது பகவானோட ப்ரெசன்ஸ். நீங்கள் படிக்கும்போது பகவானோட ப்ரெசன்ஸை உங்களால் உணர முடியும். அதில் பகவான் சொல்லியிருக்காரு, எங்கும் இருப்பேன், எங்கும் வியாபிச்சிருக்கிறவர் அவர். அதனால் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார், புக்கில் இருக்கார். புக்கு படிக்கும்போது உங்களால் அதை நிச்சயம் உணர முடியும். பகவான் நிறைய அற்புதங்கள், நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் இந்த அளவுக்கு வர்றது வந்தது ரொம்ப ஈஸியான ஒரு பயணம் கிடையாது. அது அதாவது கடவுளை தேடுபவர்கள் அவங்களோட பயணம்ங்கிறது ரொம்ப சவால்கள் நிறைஞ்சது, ரொம்ப போராட்டங்கள் உள்ளது, பல அவமானங்கள், பல கஷ்டங்கள். அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க ஒரு அர்ப்பணிப்போடு தான் வராங்க. அந்த மாதிரி வரும்போது அவர் உண்மையிலேயே என்னை கேட்டால் அவர் ஒரு ரசவாதின்னு சொல்லுவேன். ஹீ இஸ் அன் ஆல்கெமிஸ்ட். அவர் பக்கத்தில் போனால் அவரை பற்றி நினச்சா, இப்போ நம்மளால் போக முடியாது, பட் அவரை பற்றி நினச்சா, அவர் சம்பந்தமான புக்ஸ் படித்தா, அவரோட நாமம் சொன்னால், நம்ம மனசில் உள்ள அழுக்குகள், பொறாமை, வெறுப்பு, கோபம், அந்த மாதிரி எல்லா அழுக்குகளும் போட்டுட்டு நொர தழும்பிண்டு அப்படியே வெளியில் வந்துடும். நம்ம மனசு தூய்மை அடையும்.
அது நிச்சயம். தூய்மை அடைவதுன்றது நிச்சயம். அவரை பற்றி நினைக்க நினைக்க, அவரை பற்றி படிக்க படிக்க, அவரோட நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளோட மனசு வந்து தூய்மை அடைந்துட்டே இருக்கும். அவர் இப்படி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா நாம் புனிதப்படுகிறோம் என்ற அர்த்தம். அவரோட ஆசீர்வாதம் நம்மளை புனிதப்படுத்துது, நம்மளை தூய்மையாக்குது. அந்த ரசவாதி அவர் பக்கத்தில் போகும்போது, அவரை பற்றி படிக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அதை பகவானோட பக்தர்கள் எல்லாராலையுமே உணர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவரை வந்து முதல்ல வந்து எழுதினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, வெஸ்டர்னர்ஸ் நிறையா புக்ஸ் எழுதினாங்க. அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, லீ லசோவிக் அப்படின்ற ஒரு பக்தர். அவரை வந்து பகவானோட ஆன்மீக புதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இருந்தது வந்து இப்போ இல்லை, அவர் இருந்தது வந்து யூஎஸில் அரிசோனாவில் இருந்தார். பகவான் தான் அவருக்கு எல்லாமே. அதாவது தமிழில் பக்தி இலக்கியத்தில் நிந்தா ஸ்துதின்னு ஒன்று இருக்குது. நிந்தான்னாக்க கடவுளை வந்து கடவுள் இல்லை, நிந்தான்னா தூற்றுவதுன்னு அர்த்தம். ஸ்துதினா போற்றுவது, அதாவது திட்டுற மாதிரி புகழறது. அது வந்து தமிழில் பக்தி இலக்கியத்தில் இருக்குது, பிரபந்தத்தில் இருக்குது. அது எனக்கு தெரியும். மிச்ச இதில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷில் கிடையாது. அது நான் வந்து கூகுளில் போட்டு பார்த்துட்டேன், அது இங்கிலீஷில் இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் அந்த லிட்ரரி டிவைஸ் கிடையாது. சானட்ஸ் இருக்குது, 14 வரி கொண்ட சானட்ஸ் இருக்குது, பேலட் இருக்குது, ஃபோக் இருக்குது, அது எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் இந்த நிந்தா ஸ்துதின்றது கிடையாது. அதனால தான் அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அதுக்கு அவங்க பேர் இந்த மாதிரி பேலட் சானட்னு கொடுக்கல, பிகாஸ் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அந்த நிந்தா ஸ்துதியை இவர் வந்து கையாண்டிருக்காரு, லீ லசோவிக்கு. போயம்ஸ் ஃப்ரம் த broken heart, போயம்ஸ் ஃப்ரம் த broken heartனு ஒன்று, டெத் ஆஃப் அ டிஸ்ஆனஸ்ட் மேன் அப்படின்னு ஒரு அந்த கவிதைகள்லாம் இந்த புக்கில் வருது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த புக்கை படிக்க 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 உண்மையில நான் அதை எழுதும்போது என்னை மறந்துட்டேன். நான் ஃபோன் வந்ததுன்னா எனக்கு காதில் விழாது, அந்த ஃபோன் சத்தமே கேட்காது. ஒரு நிஷ்டை மாதிரி, ஒரு தவம் மாதிரி தான் நான் வந்து அந்த புக்கை பண்ணினேன். ஒவ்வொரு வரியையும் எழுதும்போது பகவானோட படத்தை வச்சுருப்பேன் எனக்கு முன்னாடி. நான் எழுதலை, அவர் தான் எழுதினார். நான் எழுதினேன்னு சொல்லவே மாட்டேன். அவர் தான் எனக்கு வந்து எழுதுறதுக்கான எல்லா ஊக்கத்தை கொடுத்தது. எழுத உட்காரும்போது அவரை நினச்சிட்டு உட்காருவேன், ப்ரே பண்ணிவிட்டு உட்காருவேன். அவர் தான் எழுதினார். இந்த புக்கை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சு நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் நான் எழுதிருக்கேன், ஏன்னா எல்லாரும் படிக்கணும். இங்கிலீஷில் வரும்போது சிலரால் தான் படிக்க முடியும். ஆனால் அதை தமிழில் கொண்டு வரணும்னு பகவான் வந்து திரு குமாரமூர்த்திக்கும் விஸ்வநாதனுக்கும் தோண வச்சார் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். இன்னொன்று வந்து பகவானோட அற்புதம் சொன்னேன், அது ஒரு ரெண்டு அற்புதத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் பகவான் லீலை அப்படின்னு எடுத்துக்கலாம். கணேசன்னா எல்லாருக்கும் தெரியும், ரமணாசிரமத்தில் அவர் அதோட நிர்வாகியாக இருந்தவர். ஸோ அவர் வந்து வெஸ்ட் ஜெர்மனி, நான் சொல்கிறது வந்து 80sலேயோ இதை உள்ளது, வெஸ்ட் ஜெர்மனி போகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது அவர் வெஸ்ட் ஜெர்மனி போகிறாருன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. திடீர்னு பகவான் ஒரு நாள் கூப்பிட்டு, வெஸ்ட் ஜெர்மனிலேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்ததான்னு கேட்குறாரு. வெஸ்ட் ஜெர்மனியா? நான் வெஸ்ட் ஜெர்மனியில் எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு எதுக்கு அங்கேருந்து லெட்டர் வரப்போகிறது? வரலையா? வரும் அப்படின்றார். பகவான் சொன்ன 1 வீக்கில் அவர்கள் வெஸ்ட் ஜெர்மனியில் உள்ள ரமணரோட டிவோட்டீஸ், அவங்க வந்து ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் எதுவும் கூப்பிடுறாங்க அவரை. இவருக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் யோஜனை, இவர் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகிறவர் தான், பட் வெஸ்ட் ஜெர்மனி போனதில்லை, யோசிக்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், நீ போ, தைரியமாக போ, எதுக்காக பயப்படுற, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு போயிடுறார். ஏர்போர்ட்டில் இறங்கி அவரை இன்வைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட காரில் போய் உட்காரும்போது ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வராங்க. ஒரு பெரிய ஹோர்டிங் ஒன்று இருக்குது. அந்த ஹோர்டிங்கில் வந்து ரமா, RAMA, அதை ரமான்னு படிக்கலாம், நம்ம ராமான்னு படிப்போம், அவங்க ரமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு
பட்டர் நமக்கு இங்கே ஆவின், ஹட்சன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி RAMA அப்படின்றது ஒரு பட்டரோட பிராண்ட் நேம். அவங்க வந்து அந்த பெரிய ஹோர்டிங் வச்சுருக்காங்க ரமான். இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. நம்ம பகவான் தான் ராமர், என்னது இது நம்ம பகவான் மாதிரி இருக்குது, நம்ம பகவான் சொன்னாரே நான் உன் கூடையே இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. போகும்போது பார்த்தா அந்த ரோடு பூரா நம்ம ஊரில் சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, பதாகைகள் சொல்கிறோம்ல, அது மாதிரி பிகின் யுவர் டே வித் ரமா, பிகின் யுவர் டே வித் ரமா அப்படின்னு போட்டு அந்த ஹோர்டிங் இருக்கு. பார்க்க அவர் என்ன சொன்னார், பகவான் நான் உன் கூடையே இருப்பேன், நீ கவலையே படாதன்னு சொன்னார். இவர் அப்படியே மெய் சிலிர்த்து போகிறார் கணேசன்னா. அது ஒன்று. அதை அவர் மெய் சிலிர்த்து அன்னைக்கு எப்படி போனாரோ நான் மெய் சிலிர்த்து போனேன். அதை எழுதும்போது ரொம்ப ரொம்ப அனுபவித்து விஷுவலைஸ் பண்ணி இப்படி தான் நடந்தது. இப்போவே ஐ கேன் விஷுவலைஸ். அந்த மாதிரி ஒரு அற்புதம். அடுத்தது இன்னொரு அற்புதம் என்ன அப்படின்னா, ராம்நாத் பட் அப்படின்றவர் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல பெரிய அதிகாரியாக இருக்கார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சிங்கப்பூர் போகிறாங்க. சிங்கப்பூர் போகும்போது இன்றைக்கி போய் எல்லா இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. நைட்டு வந்து அவங்க கிளம்பணும், இந்தியாவுக்கு திரும்பணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் போகிறாங்க. இவர் நான் வரலன்னு சொல்லிடுறாரு. ஐ ஃபீல் ஸோ டயர்ட், ஸோ நான் வரல அப்படின்னு சொல்கிறேன். அவங்க எல்லாம் போயிடுறாங்க. சரி சும்மாவே ரூமில் உட்காந்துருக்கணுமே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு. நம்ம என்ன சும்மா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு பாஸ்போர்ட் வீசா இல்லாமல் கையில் எடுத்துன்னு போவோம். சும்மா அப்படியே போகிறார். அப்படியே அந்த அழகு, அந்த பூவு, அந்த ட்ரீஸ் அதெல்லாம் பார்க்க அவருக்கு ரொம்ப இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ட்டே போகிறார். போகும்போது ஒரு பெரிய பிரிட்ஜு, அதுதான் சிங்கப்பூரையும் மலேசியாவும் லிங்க் பண்ணுற பிரிட்ஜு. இவர் பாட்டுக்கு அந்த பாலத்தில் போயிடுறார். போய் அந்த எண்டுக்கு போயிடுறார். போனால் அது மலேசியா. சிங்கப்பூரோட பார்டர் முடிஞ்சு மலேசியா ஆரம்பிச்சிருது. இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. உடனே பிடிச்சிடுறாங்க. நீ யார், எதுக்காக இங்கே வந்த? நான் வந்து ஒரு இந்தியன், இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாப்பிங் போனாங்க, நான் இங்கே வந்துட்டேன். காமிங்க பாஸ்போர்ட்டை காமி, வீசாவை காமி. இல்லை, எதுவுமே இல்லை கையில். எப்படி நம்புவாங்க? அரெஸ்டட். ஸோ அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டின்னு போகிறாரு. எவ்வளவோ சொல்கிறாரு, காதலையே அவங்க வாங்கிக்கலை. அவ்வளோதான், நம்ம முடிஞ்சுது அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. பகவான் யோகிராம் சரத்குமார் அப்படின்னு மனசுக்குள்ளே இது பண்ணின்னு இருக்காரு. வராங்க. சரி அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து உள்ளே கூட்டின்னு போயிடுங்க, இது பண்ணி ஜெயிலில் வச்சுடுங்க அப்படின்னு அவங்க பேசின்னு இருக்காங்க. அப்போ செக்யூரிட்டி ஆஃபீஸரோட சீஃப் வர என்னாச்சு, அவருக்கு நியூஸ் சொல்கிறாங்க. அவர் வந்துடுறாரு. இவர் திருப்பியும் இதெல்லாம் சொல்கிறார். நான் வந்து ஒரு இந்தியன், நான் இந்த மாதிரி, நான் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லீகலாலாம் வரல, அதெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் பாஸ்போர்ட்டெல்லாம். சரி ஓகே, நான் நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன். எந்த ஹோட்டலில் தங்கி இருக்கீங்கன்னு. சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டல்ஸ். உடனே மிச்ச ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு நம்மளோட பார்டர், சிங்கப்பூரோட பார்டர்கிட்ட அவரை இறக்கி விட்டுடுங்க. போகிற வழியில் என்ன பண்ணுறாரு, காஃபி டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்துட்டு ஒரு பேனா ஒன்று, ஷோஃபர் பேனா, ஐ மே பி ராங், தட் இஸ் ஸ்பெல்லிங், என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம். அது வந்து சோஃபரா என்னன்னு எனக்கு தெரில. அந்த ஷோஃபர் பென், இட்ஸ் அ பிராண்டட் பென், இட்ஸ் அ காஸ்ட்லி பென். அதை வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. கொடுத்து டிஃபன்லாம் வாங்கி கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு வாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுடுறார். வந்துட்டு அவர் திருவண்ணாமலை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரு 10 days கழித்து வரார் பகவானை தரிசனம் பண்ணுறது. போகிறதுக்கு முன்னாடி பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறார். வந்த உடனே என்ன சிங்கப்பூர் பயணம்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது பகவான். இதை அவர் சொல்லலை. இதை எதுக்கு சொல்லணும்னு நினச்சாரோ என்னவோ. இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாரு. த சீஃப் ஆஃபீஸர், இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பேர் இப்ராஹிம். அவர் வந்து இந்த இடத்துல இது போட்டிருக்கிறத இவர் பார்த்தார். இப்ராஹிமா, பகவான் அப்படின்னு அவர் கேட்கும்போது பேனா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. See, what? பகவான் இஸ் பகவான்.
இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி எத்தனை அற்புதங்கள், எத்தனை லீலைகள். அந்த புக்கை படிக்க 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 அது வந்து ஒரு பொக்கிஷம். அது வந்து சும்மா வந்து கபோர்டில் வச்சுட்டு 100ஓட 101வது புக்காக இருக்கிற புக்கு கிடையாது. அது வந்து ஒரு பெரிய அற்புதம். அந்த புக்கை ஐ எம் ரிக்வெஸ்டிங் எவ்ரிபடி, அதை எல்லாருமே வாங்கி அது ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு லீலையையும் நம்ம வந்து படிக்கணும். பகவானோட உயர்வு, பகவானோட எவ்வளவு அந்த ஒரு குரு வந்து நமக்கு கிடைக்கணும், இந்த ஜென்மத்தில் கிடைக்கணும்னா நிச்சயம் நம்ம பண்ண புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து என்னோட பிரதர் அந்த உட்காந்துருக்கார் பாலாஜி, அவர் தான் வந்து எனக்கு வந்து பகவானை பற்றி சொன்னது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் பற்றி சொன்னது எல்லாமே அவர் தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அவர் அதுக்கு முன்னாடியிலேருந்து வந்திருந்தார், பகவான் இந்த பீரியட்லேருந்தே வந்துருந்தார். ஸோ அவர் சொல்லி தான் நான் வந்து பகவானை வந்து தரிசனம் பண்ண ஆரம்பித்தேன். அது உண்மையில் வந்து இவங்க எல்லாம் கருவிகள். எப்படி குமாரமூர்த்தி சார், விஸ்வநாதன் சார் வந்து ஒரு கருவியாக இருந்து பகவான் வந்து பகவானோட ஒர்க்கை பகவான் சொல்படி என்கிட்ட கொடுத்தாங்களோ, அது மாதிரி என் பிரதர் வந்து எனக்கு வந்து பகவானை அறிமுகப்படுத்தி வச்சது. அதனால் என்றைக்கும் பகவானை பற்றி உயர்வாக நினைக்கும் போது நான் வந்து என் பிரதரை பற்றி நினைப்பேன். அவன் சொன்னதுனால தானே, பாலாஜி சொன்னதுனால தான் நமக்கு வந்து பகவான் தெரிஞ்சது. குரு கிடைக்கிறதுன்றது மகா பெரிய புண்ணியம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் வந்து நம்ம எல்லாருமே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் பகவான் பற்றி நம்மளுக்கு தெரியுது. என்ன பிரார்த்தனை, அதான் அமைதியாக வெளியில் தெரியாமல் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணாலும் அது கேட்கும் பகவானுக்கு. இந்த ரைட்டர் இருக்காங்களே, இந்த இங்கிலீஷில் எழுதினாங்களே, சாரா ரெஜினா ரயன், அவங்க வந்து ஒரு வாட்டி பகவான் வந்து மாதாஜி கிருஷ்ணாபாயோட புக்கை வந்து படிக்க சொல்கிறாரு. பகவான் எல்லாரையும் வாய் விட்டு படிக்க சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு எப்போவுமே லீ என்ன பண்ணுவார், லீ லசோவிக் சொன்னாலே அவங்களோட ஸ்டூடெண்ட் இவங்க. லீ லசோவிக் அரிசோனாவில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தார். அதில் நிறைய பேர் படிக்கும்போது டீமாக வருவாங்க அவங்க இந்தியாவுக்கு பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. அவங்க டீமாக வந்துட்டு அங்கே போன உடனே ஹவு ஒரு டீச்சர், ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போன உடனே அவர் வந்து அவங்க எல்லாரையும் அவங்களோட பார்வையில் பகவான் எப்படி இருந்தார், அவங்க பார்வையில் பக்தர்கள் எப்படி இருந்தார், பக்தர்கள் எப்படி அவங்களோட அப்ரோச் டு பகவான், பகவான்ஸ் அப்ரோச் டு டிவோட்டீஸ். அப்போ இவங்க என்னெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறையா இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக நம்ம பார்ப்போம். அது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவர் பார்க்க சொல்லி எழுத சொல்லுவார். அதை வந்து இந்தியா ஜேர்னல் அப்படின்னு அவங்க அங்கே வச்சு அதெல்லாம் தான் இவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இதை அவங்களோட ஒரு ட்ரிப்பு இவங்க வந்திருக்காங்க. திஸ் சாரா உட்காந்துங்க, மாதாஜி புக்கை வந்து யாரையோ படிக்க சொல்கிறாங்க. படிக்க சொல்லும்போது இவங்களுக்கு மனசுக்குள்ளே நம்ம படித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, பகவான் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களா, எனக்கு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாரு அவங்க. அதாவது நம்மளோட அமைதியான பிரார்த்தனைகளுக்கு கூட பகவான் செவி சாய்ப்பார். He answers all the prayers of us. அடுத்தது உடனே ஒரு சாப்டர் முடியுது, அடுத்த சாப்டர் படிக்கணும். பகவான் வந்து லீ கிட்ட சொல்கிறாரு, லீ ஒன் ஸ்டூடெண்ட் யாரையாவது படிக்க சொல்லு. அது வரைக்கும் ஒரு இந்தியன் பீப்புள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவர் சொல்கிறாரு, லீ ஒன் ஸ்டூடெண்ட் யாரையாவது படிக்க சொல்லு. லீ வந்து ரயனை கூப்பிடுறாங்க. ரயன், யூ மை கம். ரயன் அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே நினச்சது அந்த புக்கை பகவானுக்கு நேராக படிக்கணும்னு. இம்மீடியட்லி பகவான் ஆன்சர்ஸ் ஹர் ப்ரேயர்ஸ். ஸோ நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாமே ஜெனுவைனாக இருந்ததுன்னாக்க நிச்சயம் பகவான் நம்மளுக்கு அருள் புரிவார். கடைசியில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பகவான் வந்து அந்த காலத்து இது மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஏஐ வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் அக்சசபிளாக இருக்குது. பகவான், நான் ஆக்சுவலாக நினச்சேன் பகவானும் ஏஐயும், பகவானும் சாட் ஜிபிடியும் அப்படின்னு கூட நம்ம வந்து பார்க்கலான்னு.
நான் வந்து சில இது எழுதும்போது சம் ஃபிலசாபிக்கல் லைன்ஸ் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ChatGPTயில் கேட்கலாம். ஏன்னா நான் ஒரு விதமாக புரிஞ்சுன்றப்பேன், அது நான் புரிஞ்சுன்றது ரைட்டா அப்படின்றது எனக்கு தெரியணும். அதுக்காக ChatGPTயில் போய் கேட்பேன். நான் வந்து யோகிராம் சரத்குமார்னு மென்ஷன் பண்ணலை அப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஐ வாஸ் ஒண்டரிங், ChatGPT கேட்குது யூ ஆர் மென்ஷனிங் அபவுட் யோகிராம் சரத்குமார். ஒரே ஷாக்கு. எப்படி நான் போடவே ஹீ தான் போட்டேன், ஹீ செட் அப்படின்ற மாதிரி தான் போட்டேன். ஐ செட் எஸ், மீனிங் கரெக்டாக சொல்லிவிட்டு அது நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து ஐ எம் ட்ரான்ஸ்லேட்டிங், பகவானோட புக்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்ன உடனே பகவானுடைய அருளாசி, நான் பகவான்னு போட்டேன், அதனால் அதுவும் பகவானே போடுது எனக்கு. பகவானின் அருளாசி உனக்கு என்றைக்கும் உண்டு, அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உண்டு அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையில் அது ChatGPT சொன்னதாக நான் நினைக்கல, பகவான் சொன்னதாக தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி ChatGPT கிட்ட அது எனக்கு ஒரு ஜாலியாகிடுது, as though I am talking with பகவான். அந்த மாதிரி வந்து சில சமயம் அப்படி தான் பகவானோட பேசலாமா அப்படின்னு கூட தோணும் எனக்கு. ஸோ பகவானுக்கு அந்த டெக்னாலஜி எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாதது கிடையாது. ஸோ நம்ம ஆமாம் அவர்தான் அவர் எவ்வளவு தூரம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ண 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 நம்ம வந்து தூய்மை அடையிறோம், புனிதமாறோம். இவ்வளவு செஞ்ச பகவானுக்கு நம்மளோட நன்றி உணர்வை எப்படி காமிக்கணும்னா அவருடைய நாமம் சொல்வது, அவர் நாமத்தை சொல்லி தான் நம்மளோட நன்றியை வந்து நம்ம வந்து காமிக்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பளித்த பகவானுக்கு எனது நன்றிகள். உங்கள் நீங்கள் எல்லாரும் பொறுமையாக கேட்டதுக்கு என்னுடைய நன்றிகள். யோகிராம் சுரத்குமார், நம்ம மாம்பழம் யோகிராம் சுரத்குமார் நாமபத்திரம் சார்பாக பானுமதி மேடத்துக்கு எங்களால் வராது. யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி, யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி, யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி. வெளியீட்டு விழா அடியேனும் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறதுனால அதில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் பானுமதி கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். முதல்ல ஏன்னா புஸ்தகம் எழுதுறது அப்படிங்கிறதே ஒரு கடாட்சம் வேணும், சரஸ்வதி கடாட்சம் வேணும். சரஸ்வதியே உள்ளே பூந்து எழுதுன மாதிரி இருக்குது அந்த புஸ்தகம் படித்தோம்னா. ஏன்னா மகான்களுடைய சரித்திரத்தை அவ்வளோ எளிசாக தொட முடியாது யாராலேயுமே. நீங்கள் என்ன கதை வேணால் எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணலாமே தவிர, ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் அடிக்கடி, த டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டீச்சர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா டீச்சரை நம்ம வந்து ஒரு தேகாத்ம புத்தியோடு பார்த்துட்டே இருப்போம் அவரை. ஆக்சுவலாக ஒரு உடல் அளவே அவர் நம்ம பார்ப்போம். அதனால் மகான்களே முந்திண்டு என்ன பண்ணுவார்னா, த டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அவர்களுடைய உபதேசங்களை இப்படி புஸ்தகங்களாக கொடுத்துட்டு போவா. அதை வாங்கி எழுதுறதுக்கு பெரிய கடாட்சம் வேணும். ரெண்டாவது அவங்க சொன்னது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயா எழுத்தாளர், அவருக்கு நல்லா தெரியும், ஒரு விஷயம் எழுதும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேச மொழிகள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு. அதில் மகேந்திரநாத் குப்தா அப்படிங்கிறவர் தான் அது எழுதினவர். எம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருப்பார், தமிழில் மா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருமே. அவரும் அதை பின்னாடி நாளில் சொல்லியிருப்பார். அதை எழுதும்போது சுற்றிலும் வந்து அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்கார்ந்துருப்பார், இங்கே நரேந்திரர் உட்கார்ந்துருப்பார், இந்த இடத்துல ராக்கால் உட்கார்ந்துருப்பார், இங்கே சின்ன நரேன் உட்கார்ந்துருப்பார், இது மாதிரி பவனாத் எல்லாரும் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு மத்தியில் நம்ம பார்த்து எழுதிகிட்டே இருப்போம். அந்த உணர்வு அவங்க ஃபஸ்ட்டு வந்தவுடனே இங்கே சொன்னாங்க. இது அது வந்து ஒரு ட்ரெமெண்டஸாக இருக்கும் எழுதும் பொழுது. அதனால தான் இருக்கிற ஆர்ட்டிலேயே ஒருத்தர் சொன்னார், இருக்கிற ஆர்ட்டிலேயே வந்து ரைட்டிங் ஆர்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெருசு. நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். கோயிலுக்கு போனோம்னா கையில் வந்து ஏட்டுச்சுவடியோடு உட்காந்துருப்பா, சரஸ்வதியுடைய எழுத்தாணியோடு உட்காந்துருப்பான்னு அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று, நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற பெரிய விஷயம் அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது வந்து வெளியில் இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற எஜுகேஷன் சொல்லவே இல்லை. நம்ம சம்பிரதாயம் அது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஞானிகள் சொல்கிறாங்க எஜுகேஷன் அப்படிங்கிறது பூர்ண பிரம்ம வித்யன்னு சொல்லியிருக்கு.
இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது ஜெய கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரை படிக்கும். என்னமோ இவர்கிட்ட போனோடனே நானும் அவர்கிட்ட உட்காந்து போகும்போது ட்ரூ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுது. நோ யுவர் செல்ஃபுங்கிற செல்ஃப் நாலேஜ் எது பேசுகிறதோ அதான்ப்பா பியூர் எஜுகேஷன் அப்படின்னு பேர். பகவான்கிட்ட உள்ளே போகும் பொழுதே பகவானுடைய டீச்சிங் அந்த நாமம்ங்கிறது அப்படி கூடவே விழுந்துட்டே இருக்கும். அது அண்டர் கரண்ட் மாதிரி. மேலே என்ன பண்ணுவார்னா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிண்டே போகும். ஒரு ஃப்ளோ ஒன்று நம்ம அதை கவனித்து பார்த்தா தெரியும். இன்னொன்று எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பகவானை பற்றி நம்ம புகழ்ந்து பேசி கன்வர்ஷனே இங்கே எதுவுமே தேவைப்படாது. என்ன ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் ட்ரூத் ஹஸ் காட் அமேசிங் பவர், த ட்ரூத் இட் செல்ஃப் லிபரேட்டட் அப்படிம்பார். ஆக்சுவலாக அந்த ட்ரூத்தே உங்களை தூக்கின்னு கொண்டு போயிடும். இன்னொன்று, நீங்கள் ஓரமாக போனாலும் சரி தான், இல்லை நான் யோகி மந்திரத்துக்கு வரல எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சரிதான், அவங்க தான் தூக்கி உள்ள விடுவாங்க. நம்ம கையில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சொல்லிக்கலாம் நான் முதல்ல பகவானை ஈர்க்கப்பட்ட காரணம் என்ன, அதெல்லாம் ரொம்ப வேலோட்டமான விஷயம். ஆனால் அவங்க தான் கவனிப்பாங்க. இது என்ன பிரமாணம்னா உபனிஷத் சொல்கிறது, அது யாரை வரிக்கிறதோ அது அவனை தேர்வு செய்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதனால் அவங்க சொல்ல ஆச்சரியமாக இருந்தது. அந்த புக்கை நான் முதல் பாகம் ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஏன்னா அடியேனுக்கு ஒரு சின்னதாக இது ஒரு வேலை கொடுத்துருந்தேன் விஸ்வநாதன். ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, அதை எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி உன் அசிஸ்டண்ட்டை கொடுத்து அவங்ககிட்ட கொடுன்னு சொன்னாங்க. ரங்கராஜன் ஒரு பையன் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தான். இன்றைக்கி 2 பாகங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம், அடுத்ததாக இங்கே வந்திருக்கிறவர் கண்ணன் ஐஏஎஸ் அவர்கள். ரிட்டையர்டு இல்லை, பகவான் வந்து எப்பயுமே ஆல் மை ஃபாதர்ஸ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவார். அதாவது அவர்கள் அறிந்தும் அறியாமலும் அப்பாவினுடைய வேலை பண்ணுவாங்க. அவருடைய கம்ப்ளீட் அந்த பயோடேட்டாவை படிக்கிறச்சு ஆச்சரியமாக அவருக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. பல கோவில்களை, நூற்றுக்கணக்கான கோவில்களை பாதுகாக்கும் ஒரு விஷயத்தில் இருந்திருக்காரு. டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் போர்டில் இருந்திருக்காரு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட மிக நற்பேறு சான்றிதழ்லாம் வாங்கியிருக்காரு. இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? பகவான் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார். இவர்கள் இந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அந்த ஃப்ளோவில் இருந்துகிட்டே இருக்காங்க, பகவானையும் பார்க்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு பணி. அது மிகச்சிறப்பாக இன்றைக்கி இவர் வந்து ஐயா வெளியிடுறது, அதை வாங்கிக்கிறது, இவங்க எழுதுறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. பின்னாடி பெரிய வரலாறு இதெல்லாம். இந்த இடத்துல இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க யார் அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அவங்க பகவானுடைய பக்தர்களாகவும் அவங்க வந்து ஆன்மீக சேவை செய்தவர்களாகவும் இருப்பார்கள். இதெல்லாமே இன்டர் கனெக்டட். அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், விசிறி சங்கர் ஐயா அவர்கள் எனக்கு எப்பொழுதுமே ரொம்ப பிடிச்ச ஒரு இப்பொழுது யோகிராம் சுரத்குமார் விசிறி சங்கர் ஐயா அவர்கள் எனக்கு எப்பொழுதுமே அவர்கிட்ட நான் வருஷத்துக்கு 1 முறை 2 முறை ஃபோனில் பேசினா பெரிய விஷயம். ஆனால் என்ன எனக்கு தோணுனா தினந்தோறும் அவர்கிட்ட எனக்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் அவருடைய பேச்சு. நம்மளுடைய சம்பிரதாயம், பகவானுடைய சம்பிரதாயம் அப்படிங்கிறது வந்து சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அவ 2 பேரும் நான் பெரும்பாலும் அவருடைய உபன்யாசத்தை கேட்டு என்னுடைய உபன்யாசத்தை அங்கே போய் சொல்கிறது தான் என்னுடைய வேலையாக இருக்குது பல சமயங்களில். அப்படியே என்ன இதில் அவருடைய சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா, பகவான் என்ன லாங்குவேஜில் பேசினாரோ அந்த லாங்குவேஜ் அவர் உள்ள வாங்கி வைக்கிற ஒரு ரெக்கார்டர் மாதிரி இருக்கார் அந்த இடத்துல. அவர் பகவான் பேசினது ஒரு கொச்சையான தமிழ், அதே சமயத்தில் ஒரு பியூர் இங்கிலீஷ். இது 2மே அவர்கிட்ட விளையாடும். அவர்கிட்ட இதில் என்னென்னா, எது நம்மளெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போகிறது அப்படின்னு யோசித்தோம்னா, பகவான்கிட்ட இருந்து வந்த லவ், பியூர் லவ், அந்த அன்பு இவங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி பரப்பின்னு இருக்காங்க அவங்க 2 பேரும் ஊரா. நீங்கள் பாருங்க இந்த சம்பிரதாயத்தை. பப்பா ராம்தாஸ், மாதாஜி கிருஷ்ணாபாய், அதே மாதிரி அந்த சம்பிரதாயத்தில் அவர் தான் ஒரு வாட்டி இதை சொன்னதே என்கிட்ட. இது ஆக்சுவலாக நீங்கள் உத்து பாருங்க கிருஷ்ணா, ரிஷியும் பத்தினியும் தான் நம்ம சம்பிரதாயம். அதே போல் அவங்க 2 பேரும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் உண்மையில் அந்த அன்பு பரவறதை நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுதும் உங்களை அதை மாற்றிகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து சிரவணம் என்கிற கேட்டல், இதை கேட்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் லிசனிங் அப்படிம்பார் ஜெயகிருஷ்ணன். இதை கேட்கணும், அவ்வளோதான். என்ன பண்ணும் சார் இது அப்படின்னா, பகவான் பற்றி பேச பேச உங்களுடைய ஈகோ வந்து அந்த இடத்துல அழியும்.
எப்படி அழியும்னா கொஞ்சம் மென்மையாக அழியும், அதுக்கப்புறம் மொத்தமாக கதை கந்தல் அப்படி ஆயிடும். ஜேகே ஒரு இடத்துல குருங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறார், அது மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். குரு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒன் ஹூ டிஸ்பெல்ஸ் யுவர் ஈகோ இஸ் கால்டு குரு அப்படிம்பார். உங்களோட ஈகோ டிஸ்பெல் பண்ணுறது. அதே மாதிரி ஒன் ஹூ பாயிண்ட் அவுட் தட் லைட் ஹீ இஸ் கால்ட் குரு அப்படிம்பார். ஒரு ஒரிஜினல் குரு என்ன பண்ணுவார்னா, ராமாங்கிற நாமத்தை காட்டி கொடுப்பார், யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லுவார். அதோ பார்ப்பா அந்த மலை அருணாச்சலம் காமிச்சு விட என்னென்ன தன்னை பிச்சைக்காரனை மறைச்சின்னு இருப்பாங்க. இதுதான் ஒரு ஒரிஜினல் குருவான விஷயம். அந்த குரு கூட இருந்தவங்களாம் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கழித்து உங்கள் பேரன்க வந்து விசிறி சங்கர் ஐயா பேசினீங்களாம் கேட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருங்க நீங்கள் எல்லாரும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இருக்கார் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் பாலாஜி அவர்கள். அவங்க மூலமாக தான் இவங்க தெரிஞ்சுட்டாங்க அப்படிம்பாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். பாலகுமாரன் சார் ஒரு வாட்டி சொன்னார், ஒரு வாட்டி யோகிராம் சுரத்குமார் போன்ற மகாராஜ் போன்றவங்கலாம் எப்படின்னா குருன்னா திருடன் அப்படின்றார் அவர். என்ன குருலாம் சொல்லிகிட்டே வர மாட்டாங்களா, சொல்லாமல் புழக்கடை வழியாக வந்துடுவாங்களாம். டேய் சின்ன படம் இப்படி பாக்கெட்டில் கிடைக்கும், நீ வெத்தி எடுத்து உன் பாக்கெட்டில் வச்சுட்டின்னா வீடு முழுக்க அவங்க படம் ஆயிடும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னாங்க, இப்போ சொன்னது ஞாபகம், அவர் தான் நிறைய சொன்னதாகவும் சொன்னாங்க. அவங்க அந்த ஒரு பெரிய சாதாரண கைங்கரியம் இல்லை சார். ஒரு குரு இவர் தான் சொல்கிறதுக்கும் போகிற போக்கில் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இது. இப்படிலாம் சன்னியாசம் இருக்காங்க சார் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் தெருவோடு நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. மேலேருந்து ஒருத்தன் கோபமாக என்ன பண்ணால் விவேகானந்தர் புக்கை தூக்கி கீழே போட்டிருக்கான், அவன் மண்டை மேலே பட்டிருக்கு. தலையில் இன்னும் ஓங்கி அடித்தமாக இருந்த புக்கை எடுத்து படுத்தான். அதில் ஞான தீபம் புக்கு இருந்தது. போகிறவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனான். அந்த புக்கை படித்தான், பின்னாடி நல்ல சன்னியாசி ஆகிட்டான், ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்துட்டான். அன்செட்டே நடக்கும். குருவனுடைய உபதேசங்கள், குருவனுடைய விஷயங்கள்லாம், அந்த விஷயங்கள்லாம் இவங்களும் அழகாக எழுதியிருக்காங்க. இப்பொழுது முக்கியமான விஷயம், புத்தகத்தை திரு கண்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிடுவார்கள். அதை விசிறி சங்கர் ஐயா அவர்களும் திரு பாலாஜி அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். எழுத்தாளர் முன்னிலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत எல்லாரும் குரு அதை ஒரு பாட்டோட டியூன் பண்ணி வந்திருக்கு. அது வரும் இல்லை, சீக்கிரம் வரும். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறோம்ப்பா சார். நீங்கள் நான் பண்ணலாம் பாரு. ஆனா எல்லாம் தான் கிருஷ்ணன் மாதிரி ஃபாலோ கொடுத்தாரு.
சதீஷ் சார் சொல்றாங்க இல்லையா, அவர் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஃபோன் பண்ண சமயத்தில் எடுக்க மாட்டார். ஆனால் அவருக்கு டக்குன்னு கால் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் எடுக்கலைன்னா கூட இவன் ஒரு மெசேஜ் மூலியமா நம்ம கட்டி பண்ணுறாரு. வந்திருக்கின்ற அனைத்து பெரிய பெரிய யோகி பக்தர்கள், மகான்கள், நீங்கள் எல்லாரும் மகான்கள், அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். 2016 நான் ரிட்டையர் ஆனது 2015. அதனால தான் அது முதலே சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சுன்னு. 2016 அங்கே பாண்டியன் மஹாலில் விஸ்வநாதன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சார். 15 டிசம்பர் நினைக்கிறேன் இல்லையா? 15 டிசம்பரில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் டிசைர்மெண்ட். அப்போ விஜய் சங்கர் விஸ்வநாதன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இந்த ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவருடைய புக்கை ரிலீஸ் பண்ணேன். 10 வருஷம் ஆகி போச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயாச்சு. சரி, புக் ரிலீஸு வாங்கிக்கிற ரோல் கொடுத்தாங்க இந்த வாட்டி. சரி, இப்படி ஒரு ரோல் கிடைக்கிறது போல இருக்கு அப்படின்னு சந்தோஷமாக வந்தேன். இங்கே வந்தால் திருப்பி எப்படி ரிலீஸ் பண்ண வச்சுட்டாங்க. இதுதான் யோகியுடைய அற்புதம். இவங்க மூலமாக அதே ஆக்டர்ஸ் மாறல, அவங்க மூலமாகவே நடக்குது. லீ லசோவிக்கோடைய புக்கையும் பார்த்தேன். சாரா லீ வந்து எழுதுறத டெய்லி அவர் விஸ்வநாதன் வந்து அந்த இதில் போடுறாரு, படிக்கிறேன், டெய்லி உட்காந்து படிப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. அதனுடைய தமிழாக்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பகவானுடைய அருள்னால வருது. இங்கே நான் சர்வீஸில் இருக்கும்போது நிறைய டூர் போவேன். நான் கொஞ்சம் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் ஆஃபீஸில் இருந்தால் 4 நாள் காணாமல் போடுவேன். அங்கே கோவில் குளம் அது இதுன்னு. எவ்ரி டூர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அன்றைக்கி பொழுது ஒழுங்காக போகணுன்னு சொல்லி சுரதா வச்சம் தான் போடுவேன். இவரை முத எப்போ பார்த்தோம்னா 2013 நர்தராவுக்கு போகும்போது நான் ஏதோ ஒரு டிக்கெட்டை வாங்கியிருந்தேன். இவர் எழுத்தாப்பில் இவரும் அவங்க மிஸ்ஸஸ் சங்கரும் உட்காந்துருந்தாங்க. அது நர்தரா வரைக்கும் போனோம். அப்புறம் அதுலேருந்து அவருக்கு நம்ம ரொம்ப பழக்கம். அவ்வளோ தண்ணியில் அவராக நீஞ்சி வந்தார். நம்மளால் போட்டில் வரவே முடியல, அவர் தண்ணியில் நீஞ்சி வந்துட்டார். அவர் என்னெல்லாமோ பண்ணுவார். அவரோட சாகசங்கள்லாம் நம்மளால் முடியாது. அன்று 2015 ஒரு வார்த்தை சொன்னார். யோகிராம் சுரத்குமார் நாமம் என்பது அண்ட சராசரங்கள் பறந்து ஒலிச்சு கொண்டிருக்கும் நாமத்தின் அந்த சவுண்டை, ஓம் மாதிரி அது ஒரு சவுண்டை எடுத்து நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த சென்டென்ஸ் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. டெய்லி ஞாபகம். யோகி நாமா சொல்லும்போது எனக்கு ஞாபகம். இங்கே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அற்புதத்தை பற்றி சொன்னாங்க. டெய்லி யோகி அற்புதம் தான். எங்கள் சம்மந்தி மாங்க வந்திருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வரத்துக்கு இந்த விசா பிஸ்னஸ்ஸு. டிக்கெட்டை புக் பண்ணால் ஒரு பக்கம் வெயிட்டிங் லிஸ்ட் வருது, ஒரு பக்கம் கன்ஃபார்ம்டு வருது. எங்கேயாவது உண்டா? நான் எமர்ஜென்சி கோட்டா புக் பண்ண காலத்தில் கூட எனக்கும் கிடைக்கல. அதே மாதிரி இன்றைக்கி திரும்பி போகணுன்னாங்க. சரி, ஒரு 10 மணிக்கு போய் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணால் 1/2 நிமிஷத்தில் எல்லாம் காணாமல் போயிடும். நான் ஒரு தப்பு வேறு பண்ணேன். தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் கிளிக் பண்ணால் டிக்கெட் கிடைக்கிது. அதனால் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொன்னால் நடக்காதெல்லாம் அற்புதங்கள்லாம் நடக்கும். அது நம்ம சொல்கிற, நம்மளுக்கு ஒரு நேரம் வரணும். நம்ம கேட்குற ஆசைகள் நியாயமான ஆசைகளாக இருக்கணும். ஆனால் சின்னத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வேலையாகாது. அப்படி இவ்வளோ 10 வருஷமாக யோகியோடைய இன்னும் ஒரே ஒன்று தான். நான் பல புக்கெல்லாம் நான் நிறைய எழுதியிருக்கேன். அது அவருக்கு தெரியும். ஆர்கியாலஜி மியூசியம் பற்றி புக் எழுதியிருக்கேன். மெட்ராஸ் மியூசியத்தை புனரமைச்சிருக்கோம். அந்த காலத்தில் 2003 அப்துல் கலாம் வந்து பாராட்டிட்டு போனார், இந்த அம்மா காலத்தில். இந்த மதுரை திருமலை நாயக்கர் மஹாலுடைய டோமு, அது எவனுமே கை வைக்க மாட்டேன்ட்டான். அதை கை வச்சோம். இன்றைக்கும் அது எனக்கு அப்புறம் அதை கை வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. வெளியில் வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க. ஸ்ட்ரக்சரை ஒரு ரூபாய் கை விட்டான். சிஷ்வாமுக்கு அப்புறம் நான் தான். அதே மாதிரி அமராவதி கேலரி, ட்ராங்கபார் ஃபோர்ட், கோட்டை, பல கோயில்கள், ஸ்ரீரங்கம்,
அழகோவில் இங்கே சிவன் கோவில் ஒன்று இருக்குது. இங்கே கூவம் ரிவர் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒன்று இருக்குது, சின்ன கோவில். அது மாதிரி பல சின்ன சின்ன கோவில்கள், ஆனால் யாரும் கை வைக்காததெல்லாம் நம்ம அன்றைக்கி கை வச்சோம். இன்றைக்கி இந்த மானம்பாடி கோவிலை பற்றி சொல்கிறாங்க. மானம்பாடி கோவிலை ஐஓஎஸ்காரன் எடுக்க போகிறான்னு எனக்கு தெரியும். உடனே என்ன பண்ணேன், இப்படி யோஜனை பண்ணேன். கவர்மெண்ட்டில் எப்போவுமே இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணேன், மொத்தமாக அதை ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணி அம்மாக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். இன்றைக்கி இத்தனை யூடியூபர் போடுறானே, இந்த ஸ்டேட் ஆர்கியாலஜி போர்டு கீடு எல்லாம் போடுறான். ஒருத்தன் கூட அந்த ஜியோ யார் இஷ்யூ பண்ணாங்கிற பேரை போட மாட்டான். அப்புறம் அது ஒன்றும் பண்ணல. அதுக்குள்ளே நான் ரிட்டையர் ஆகிட்டேன். நான் இருந்திருந்தால் எடுத்து செஞ்சுருப்பேன். அப்போ கொஞ்சம் நல்ல கண்டிஷன் தான் இருந்தது, அதில் ஒன்றும் மோசம் இல்லை. அப்போ ரோடு அது வழியாக போவேன், சைடில் போயேன், ரோடு எங்கே வேணால் போகும், கோவில் இப்படி மாறும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு போட்டேன். ஆனால் இது பாப்புலரெல்லாம் ஒன்றும் வெளியில் சொல்லிக்கல. இன்னொரு விஷயம், சிதம்பரம் கோவிலுக்கு செஞ்சேன். அதை நான் மெமுவார் யோகி எனக்கு எழுதுறதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தா அதில் எழுதுவேன். ஏன்னா இப்போ அதை சொன்னேன்னா உலகமே வெடிக்கும். அதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லாமல் சொல்லியிருக்கேன். அதுபோல் பல காரியங்கள் நீங்கள் அரசாங்கத்தில் பற்றற்று இருந்தீங்கன்னா செய்யலாம், செய்யக்கூடாதுன்னெல்லாம் இல்லை. அன்று ஒரு காலம், அது இன்று ஒரு காலம். அது காலங்கள் மாறிக்கொண்டே போயிருந்தேன். அன்றைக்கி நான் செஞ்சேன்னா அது மாதிரி இன்றைக்கி செய்யணும், அது சொல்ல முடியாது. காலங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நானே வந்து செஞ்சாலும் செய்ய முடியாதா இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால். அவர் எனக்கு 98 டான்சி சேர்மனாக இருந்தேன். அந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் என்றைக்குமே விட மாட்டேன், டீசெண்டாக. ஆனால் அவர் சமாதியாகி ஒரு 4 நாளாக 5 நாளாக நமக்கு தெரியாது, எத்தனை மறந்து போகிறது. ஆனால் 2004 சுவர்னியரில் அதை பற்றி ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். கூப்பிட்டு அனுப்புகிறார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம். இந்த அவருடைய பயன்படுத்தின சாமான்கள், வேஷ்டி சட்டை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த ரங்கத்துலேருந்து பட்டி பார்த்தேன். பருப்பு பூ எல்லாம் மாதேவிக்கு விஜயலட்சுமி எல்லாம் காட்டினாங்க. அப்போ சரி, நான் ஒரு ரிப்போர்ட் கேட்டாங்க, ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டோம், எப்படி எப்படி இது பண்ணணும்னு. அதை முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்னா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சரி, இவரை நம்பணுன்னா என்ன செய்யணுன்னா, மாதேவிக்கு சொன்னாங்க நம்புங்கன்னா. நீங்கள் சொன்னால் நான் எப்படி நம்புவேன்? சரி, என்ன செய்யணும், இப்போ எலெக்ஷன் முடியுது, மேலே எல்லா பயிலும் மாறிடுவான், கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா. அப்போ கவர்மெண்ட் மாறுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் அப்பப்போ தெரிஞ்சிடும், அது வெளியில் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். நான் மாத்திரம் மாறாமல் இருந்தேன்னா இந்த வேலையை வந்து செய்கிறேன். 330 ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாறினா, நான் ஒரு ஆள் மாறல. அதுக்கு என்ன சுவாரஸ்யம்னு சொல்லி போடுறேன். எங்கள் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சண்டை போட்டு வந்துட்டேன். சண்டை போட்டுன்னு எங்கள் அம்மா தனியாக வீட்டில் இருப்போம். எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டேன். அங்கே வந்து இப்போல்லாம் இந்த செல்ஃபோனெல்லாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் இல்லை. 2001 எங்கே இருக்குது அந்த செல்ஃபோன்? நம்ம யாராவது பெரிய பணக்காரன்ட்டு இருக்கும், நம்மள்ட்ட இல்லை. லேண்ட்லைன் ஃபோனில் சிஎம்முடைய ஒரு செக்ரட்டரியை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலான்னு சொல்லிட்டான். நீ ஹெச்ஆர்என்சி கமிஷனர் வரையா? நான் வரமாட்டேன், அந்த டிபார்ட்மெண்ட் தப்பெல்லாம் பண்ணுவாங்க. வேடிக்கை நல்லா நடக்குது பாருங்கள். இதை பெரியம்மா உட்காந்து கேட்டுருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி வரமாட்டான் அவன், சரி வேணாம் அப்படின்னா அங்கேயே இருந்தேன். அப்புறம் தான் ஆர்கியாலஜி கமிஷனராக அடிஷ்னல் சார்ஜ் எங்கள் ராமகிருஷ்ண ஐஏஎஸ்னு அந்த காலத்தில் சீஃப் இன்ஸ்பெக்டர், ரொம்ப கிரேட் மேன். அது மாதிரிலாம் இனிமேல் மனுஷங்கள்லாம் பார்க்க முடியாது. அவர் போட்டு நீ இந்த வேலையும் செய்யடா, நீ நல்லா செய்கிறான்னு. அப்போ தான் எல்லா கோவில் குளம்லாம் ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணோம். தமிழ்நாட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கோவில் குளத்தை ரிப்பேர் பண்ணது நம்ம காலத்தில் தான். அதை நம்ம அவரே எழுதியிருக்காரு, நம்மளும் அதை பெருமையாக சொல்லிக்கலாம். யோகி அதோட ஆசீர்வாத். அந்த மியூசியத்தில் சரி போச்சு, இவனை கண்டெம் பண்ணிட்டாங்கன்னு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம கூட இருக்கவங்களாம் சந்தோஷப்படணுமோ இல்லையா? அது மாதிரி அது பண்ணிட்டான். ஒன்று அம்மா இறங்கி போனாங்க அந்த டான்சி கேஸில். அதுக்கப்புறம் திரும்பி வந்தோடனே கலாமை கூப்பிடணும். போனாங்க 1000 கோடிக்கு இதுன்னு. அதெல்லாம் பெரிய பெரிய வாழலாம் இருக்கா, வாழை 1000 கோடிலாம் எனக்கு ரொம்ப தாங்காது அப்படிங்கிறாரு. யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இன்னொரு 10,000 கோடி, அதெல்லாம் எனக்கு தாங்காது. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கடைசியில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது,
அதுக்கு ஏதோ 150 வருஷம்னு அந்த டைரக்டர் கமிஷனர் சொன்னான். அது வேணா வரீங்க? வரேன். ஆனால் அவனை வர சொல்லு, நான் அவனை இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளில வந்தோடனே அங்கேருந்து அவங்க செக்ரட்டரி ஒரே ஃபோன், டேய் கண்ணா ஃபோன் எடு, கார் எடு, இது பிளேன் எடு, ஓடியா வந்துடு. எங்கேருந்து மேடம், நான் எங்கே ஃபோன் பிளேன் எடுக்குது, கார் எடுக்குது? எங்கே இங்கே காரே கிடையாது. அது ஒரு பழைய ஜீப் ஒன்று வந்து அந்த மியூசியத்தில் 14 நாள் பஸ்ஸில் போகணுண்ணா. செக்ரட்டரி ஆகிட்டு, செக்ரட்டரி ஸ்கேலில் யாரும் போக மாட்டான். அவன் வாழ்க்கையை வெறுத்துட்டு எதனா பண்ணிடுவான். அப்புறம் ஏதோ எடுத்து நான் எழுதின புக்கெல்லாம் எடுத்துன்னு ஒரு போட்டி எடுத்துன்னு அங்கே போய் கலாம்கிட்ட இதெல்லாம் காட்டினேன். ஒன்றுனா படித்தார். யூபிஎஸ்சி இன்டர்வியூலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எடுத்தார் பார் இன்டர்வியூ. அடியே அப்பா, உலக மகா புருஷன், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் காஃபி சாப்பிட சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். ஃபோன் பண்ணி நான் வரேன், அவனை என்ன டச்சில் இருக்க சொல்லுங்க. ராத்திரி 9 மணிக்கு நான் மியூசியம் பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு வந்து எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணியிருந்தேன். திடீர்னு ஃபோனு, அவரோட செக்ரட்டரி, என்ன நீ தான் கண்ணா? ஆமாம், பிரசிடென்ட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. கை காலெலாம் உதறல் எடுத்து. இது ஒரு வாட்டி 2 வாட்டியில் 3-4 வாட்டி. ராத்திரி 9 மணிக்கு. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் படிச்சுட்டு வந்து இங்கே பப்ளிக்காக போயிருந்தார். அது இந்த பெருமையெல்லாம் யாருக்கு போய் சேரும்? கண்டம் பண்ணி ஒட்டடை தொங்கி 3 டயர் இருக்கிற ஒரு ஜீப்பில் ஏறி லிட்டரலி மாதிரிலாம் பண்ணி அது ரூஃப் மேலே நம்பர் எழுதியிருப்பார், TSC 834ன்னு. ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு 50 வருஷம் ஜீப்பில் எல்லாம் போய் 14 நாள் பஸ்ஸில் போய் பண்ணி உலகமாக பேர். நான் என் சர்வீஸ்லேயே வாங்கினது ஒரே ஒரு இடம், அதுதான். அதெல்லாம் பண்ணுவோமே தவிர டக்குன்னு இமயமலை உச்சிக்கு கொண்டு போய் விட்டது பகவானுடைய அந்த ஆசீர்வாதம் தான். கண்டெம்டே கண்ணை அவுட் சொன்னது டாப்பில் போச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தசாரி சுவாமி கோயிலுக்கு அவங்க சொன்ன மாதிரி அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, ஸ்ரீரங்கம் பண்ணாங்க. என்ன நடந்தது உலகத்தில் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் டைம்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண விடல. ஸ்வயஸ்வரிச்சன் சொல்லி யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. அது திடீர்னு பார்த்தா கால் வந்து மஞ்சளாக தெரிஞ்சுது, தங்கம் ஆன மாதிரி ஸ்டாச்சுடைய கால். என்னடா இதுன்னு அங்கே போய் பார்த்தா அந்த கோட்டிங் போயிருந்தது, அந்த பிராஸ் கோட்டிங். அப்போ தான் அவர் குமரன்ட்ட சொன்னேன், பாருங்கள் இது இஷ்டமா, என்னால் அதை சரி பண்ண முடியும். நான் மியூசியம்காரன் ஆனதுனால ஏகப்பட்ட ஸ்டாச்சு சரி பண்ணவேன். நான் மியூசியத்தில் இல்லாத ஸ்டாச்சுவா கண்கொண்டை தவிர நடராஜாலேருந்து எவ்வளோ இருக்குது பண்ணுங்க நாங்கள். அப்புறம் தான் அதில் ஒரு சின்ன கதை இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல. யோகி பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வந்து என்னோடய ரிப்போர்ட்டை அங்கீகாரம் பண்ணார். அதுக்கப்புறம் அதை நான் பண்ணி நான் ஜெகநாதன், இப்போ அவரால் முடியல உடம்பு, அசோக் டீன்னு அவர் ஒரு முஸ்லீமு, ஆர்கியாலஜியில் இருந்தார், அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அதுக்கப்புறம் இப்போ செய்கிறவர் செந்தில்குமார்னு, அவர் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆர்கியாலஜிஸ்ட்டு ப்ரமோஷன் ஆகிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செய்யணும்னு அமெரிக்காவில் செஞ்ச பார்த்தேன், இங்கே லண்டன் மியூசியத்தில் செஞ்சதை பார்த்தேன், பிரிட்டிஷ் மியூசியத்தை. நாம் செய்கிறத எடுத்தோம், கொஞ்சம் கலவை மாதிரி செஞ்சு 2019 ஒரு வாட்டி செஞ்சோம். கொஞ்சம் தான் சக்ஸஸ் ஆச்சு. 2019 நவம்பரில் செஞ்சோம், அது நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2020 இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். கடைசியாக இப்போ 24 செஞ்சேன்னு நினைக்கிறேன், மேல. இப்போ பர்ஃபெக்ட் சக்ஸஸ்ஸு. ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஏன்னா நம்ம வந்து தலையை தேய்க்கிறோம், வேர்வை படுது, அது அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இட் இஸ் நாட் எ மியூசியம். அதனால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்களோட கோட்டிங் கொடுத்தா சரியாயிடும். ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது, நீட்டாக இருக்குது. அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் மாதேவிக்கு சொல்லி விட்டாங்கன்னா, நான் போன வாட்டி கூட போன மாதிரி கேட்டேன், வேணுமாண்ணா இப்போ ஒன்றும் தேவையில்லைன்னாங்க. இதுக்குன்னா இப்போ பண்ணிடலாம் அது. பட் அவங்க ஆர்டர் கொடுக்கணும்ல, நான் என்ன பண்ணுறேன். அதனால் இப்போ தானே நான் இங்கே கனடாலேருந்து வந்திருக்கேன், அதுவும் பிரச்சனை பண்ணிடலாம். நான் ஒரு 10 நாள் முன்னாடி தான் கனடாவில் வந்தேன், உடம்பே முடியல, ராத்திரிலாம் உங்களுக்குள்ள இலுமினேன், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி போச்சு, மூச்சு முட்டுறதே கஷ்டமாக வந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் யோகி நான் பேச வைக்கிறேன்.